எப்படி ஒரு கவிதை! என்னையும் உங்களையும் செதுக்கும் கவிதை, என்னையும் உங்களையும் செதுக்கும் கவிதை. இதுபோல் வருமா இன்னொரு கவிதை, இதுபோல் வருமா இன்னொரு கவிதை. விதைப்போம் நாமும் சில விதை, விதைப்போம் நாமும் சில விதை. மரமாக நிழல் தரும் சோலையாகட்டும், மரமாக நிழல் தரும் சோலையாகட்டும். நிம்மதி பெருமூச்சு அப்போது விடுவோம், நிம்மதி பெருமூச்சு அப்போது விடுவோம். தமிழ் துணை இருக்க. அனைவருக்கும் வணக்கம். நான் சங்கத்தார்வேல் ராணி மகள் ரசி, தற்பொழுது திருகோணமலையில் இருந்து. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவு என்று கூறிக்கொள்கின்றேன். மொழி மலர்கிறது இதயத்தில், சொற்கள் இசையாக மின்னுகிறது மனதில். தாய்மொழியின் இனிமை பெறவ ஒவ்வொரு இதயமும் பாடுகிறது இன்றைய நாளில். இந்நிகழ்வை தமிழமுதம் கலைவட்டத்தினால் கவிச்சுடர் சிவரமணி தலைமையில் உலக தாய்மொழி தினத்தை சிறப்பாக கொண்டாடும் அந்த இனிய கவியரங்கத்திற்கு வாங்க நாம் அனைவரும் செல்வோம். தாய் தந்தது தமிழுதிரம், தமிழோடுதான் என் சரிதம், தமிழுக்கே என் முதல் வணக்கம். இன்று தமிழ் தின நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழமுதம் கலைவட்ட குழுவினருக்கும், அதன் தலைவி சுஜந்தினி யுவராஜா சம்பூர்ணி என்று அழைக்கப்படும் ஆளுமை அவர்களுக்கும், எனது இந்த அவையினருக்கும், இங்கு கவிபாட வந்திருப்போருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழோடு பாரதி, தமிழோடு பாரதி இன்றைய கவியரங்க தலைப்பு. இங்கு 60 கவிபாட வந்திருக்கின்றார்கள் துணை தலைப்புகளோடு. தமிழோடு பாரதி, தமிழுக்காய் பாரதி, தரணிக்கு தமிழாய், எமக்கு உயிராய், எம்மொழிக்கு வந்த சிறப்பாய் வந்த தித்திக்கும் தீந்தமிழார் கவிபாடி, தித்திக்கும் தீந்தமிழார் கவிபாடி, முத்தமிழாய் மூத்தோனாய் வழிகாட்டி, முத்தமிழாய் மூத்தோனாய் வழிகாட்டி, பட்டி தொட்டியெல்லாம் புகழ் பரப்பி, பட்டி தொட்டியெல்லாம் புகழ் பரப்பி, கவிதையானவன் பாரதி, கவிதையானவன் பாரதி. சமூகவியலையும் பெண் அடிமைத்தனத்தையும் அறிவியலையும் அரசியலையும் ஊடகத்துறையையும் ஊடறுத்து பாய்ந்த கவி, ஊடறுத்து பாய்ந்த கவி. அக்கவியை வணங்கி, அக்கவியை வணங்கி தமிழோடு பாரதி கவியரங்க தலைப்பாக கருப்பொருளை கொண்டு துணை தலைப்போடு வந்துள்ளவர்கள் இங்கு கவிபாட இருக்கின்றார்கள். தமிழ் மொழி திருத்தில் தமிழை வாழ்த்த தரமான தலைப்பு இன்று, தரமான தலைப்பு இன்று. தலைப்போடு இணைப்பாக நாம் இன்று 60 கவிகளை கேட்க உள்ளோம். காதுகளை கொஞ்சம் கூர்தீட்டிக் கொள்ளுங்கள், காதுகளை கொஞ்சம் கூர்தீட்டிக் கொள்ளுங்கள். இனிமை இனிமை, கவிதை இனிமை. பாரதியோடும் தமிழோடும் இணைகிறோம் பாரி, பாரதியோடும் தமிழோடும் இணைகிறோம் பாரி. இனிய காலை பொழுதில் கவி கேளி, இனிய காலை பொழுதில் கவி கேளி. முதலாவதாக முகைமினா கிண்ணியாவிலிருந்து வருகின்றார். முகைமினா இவர் கிண்ணியாவிலிருந்து வருகின்றார். வளர்ந்து வரும் படைப்பாளி, வாசமுள்ள எழுத்தாணி, வளர்ந்து வரும் படைப்பாளி, வாசமுள்ள எழுத்தாணி, பல்துறை ஆளுமை, பல்துறை ஆளுமை. பாரதியும் நானும் என கவிபாடப் போகின்ற, பாரதியும் நானும் என கவிபாடப் போகின்ற. வருக சகோதரி வருக, உங்கள் நற்கவி தருக. உலக தாய்மொழி தின கொண்டாட்ட நிகழ்வில் தமிழமுதம் கலைவட்ட நிறுவனர் சுஜந்தினி அம்மணி அவர்களையும், கவியரங்கத்தை தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கவி தலைமைக்கும், அவை நிறைந்த அத்தனை உறவுகளுக்கும் இன்முகம் காட்டி இனிய தமிழ் வணக்கத்தை கொள்கிறேன்.
இச்சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த இறைவனுக்கும் கவித்தோழமை சிவரமணி அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள் பல. பாரதியும் நானும் விண்ணதிர தமிழமது தந்தான் பாரதி, விண்ணதிர தமிழமது தந்தான் பாரதி, பல்விழுந்து போச்சு நானும் பாட்டி அல்லவே, வில்லு போல முதுகு வளைந்து விளையாடினேன், பள்ளி செல்லும் செல்ல பிள்ளை நானானேன், கைப்பிடித்து வட்டமிட்டு பாப்பா பாட்டு பாடி மகிழ்ந்தேன், கைப்பிடித்து வட்டமிட்டு பாப்பா பாட்டு பாடி மகிழ்ந்தேன். கண்ணலென சொற்றமரால் விடியலது தந்தான், கண்ணலென சொற்றமரால் விடியலது தந்தான், ஓடி விளையாடும் பாப்பாவும் நானே ஆனேன், ஓய்ந்து இருக்காது விறுவிறன்று வளர்ந்தேன், பள்ளி பாடத்தில் பாரதியை பாடலாய் பாடினேன், கணப்பொழுதில் கண்ணம்மாவாய் மாறிப்போனேன், கணப்பொழுதில் கண்ணம்மாவாய் மாறிப்போனேன், கண்ணம்மா தன் குழவி என்றான் அப்பன், கைகளை மாலையாக்கி பாரதிக்கு குழந்தையானேன், காணி நிலம் ஒன்று தேடிக்கொண்டு காற்றில் பாரதியை பாட்டாய் சுவாசிக்கிறேன், ஏழெடுத்து பற்பல பாடம் படித்து புதுமை பெண்ணாய் தலை நிமிர்ந்து பாடுகிறேன், பாரதியும் நானும் தமிழின் உறவுகள் என்று, தமிழால் பாடிய பாரதி வழி தோழலானேன், பாரதிக்கு உடன் பிறந்தால் நானானேன், தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொண்டு வளர்ந்தேனே, உலக தாய்மொழி தினத்தில் நானே என் பாரதி சொன்ன புதுமை பெண்ணும் நானே, தமிழ் தாய் இன்று வக்கும் இனியவளும் நானே, தமிழோடு அமதுண்டு அழகான வாழ்வுள்ளேன் நானே, தமிழன்பன் தமிழ் தந்த தோழனவன் பாரதி. நன்றி. கைபிடித்து வட்டமிட்டு சிறு பிள்ளையாகி கண்ணம்மாவும் ஆகிவிட்டாரா, பாரதியோடு நானென சொல்லி வாழ்த்தி விட்டார், பாரதியோடு நானென சொல்லி வாழ்த்தி விட்டார். இன்னும் போதவில்லை என்பது போல் இருக்கிறது, வாழ்க வளர்ந்த கவிப்புலமை. நன்றி உபயவினாளர்களே. அடுத்து வருகிற ஆர்.ஏ. கலா, அற்புதமான கவிஞர், அநாயாசமான குரலுக்கு சொந்தக்காரி, சமூக சேவகி, இன்றைய நூலின் ஆசிரியை, இன்னும் சொல்லலாம் விசேட அதிதியாக நட்புடன் கவியரங்கிலும் கலந்து கொள்கிறார். தமிழின் கண்கள் பாரதி. இவரின் தலைப்பு தமிழின் கண்கள் பாரதி என கவிபாட வருகிற வவுனியா மண்பெற்ற மகளே வருகிற நட்கவி வருக. அறிவே தமிழே, ஒளியாய் ஒளியும் அமுத மொழியே, இசையாய் இயம்பும் இதயம் நிரப்பும் எந்தன் உயிரே, விடிவாய் விளக்காய் மலராய் மலரும் முத்தமிழே வணக்கம். எந்தை வாழ சிந்தை நிறைந்து தந்தம் உயிரை விதைத்தவரே எந்தன் வணக்கம். அரங்கின் முன் அமர்ந்து நிறையாய் நிறைந்து நின்றன் கவிதனை கேட்கும் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். தமிழின் கண்கள் பாரதி, தமிழின் கண்கள் பாரதி. தமிழை நேசித்த கவிஞர்கள் தாராளம், எங்கள் பாரதியோ அதில் ஒரு பாகம். உயிரில் தீபமேற்றி உணர்வில் யாகம் வளர்த்து ஊறிய ஆழ் கிணற்றின் நீர்போல் அவன் கவிதைகள் அத்தனை ஆழமானது, அருமருந்தானது. இலக்கண தமிழ் விடுத்து எளிய தமிழ் வடித்து நேரியமாய் நிமிர்ந்து நின்றன அவன் கவிதைகள். ஆம், நேரியமாய் நிமிர்ந்து நின்றன அவன் கவிதைகள். பெண்மைக்கான கவிதைகள் உயிர் தெழுந்தன. ஊமையாயிருந்த அறவையரை ஊன்றி எழ வைத்தன. நறுக்கென பேசிய அவன் வார்த்தைகள் கண்டு நாட்டிசையும் விழித்து கொண்டன. பேச்சிலே மட்டும் வீச்சு காட்டவில்லை எங்கள் பாரதி, பேச்சிலே மட்டும் வீச்சு காட்டவில்லை, தன் வீட்டிலே அதை கோலோங்கச் செய்தான். ஆணோடு பெண்ணை அரியணை ஏற்றியது அவன் வாழ்க்கை. சுந்தர தமிழ் கொண்டு மந்திர வார்த்தைகள் பொழிந்தன அவன் பாடல்கள். நீர்வீழ்ச்சி போல்
தெரித்து சிதறின தெள்ளு தமிழ். மனித குலம் மாற்றி வர தமிழ் ஆட்சி கொண்டு அறம் போதித்தன அவன் வாழ்வியல். அடக்கு முறைக்கு சங்கூதிய சத்தியவான் எங்கள் பாரதி. அடக்கு முறைக்கு சங்கூதிய சத்தியவான் எங்கள் பாரதி. அதனால்தான் அவன் உயிர் அடங்கி போன போது அதிகப்படாத மனிதர்களால் அமைதியானது அவன் ஆன்மா. அதிகப்படாத மனிதர்களால் அமைதியானது அவன் ஆன்மா. நிறம் மாறாத அவன் வார்த்தைகள் காலத்தின் சாயத்தால் களவாட முடியாமல் போனது. தமிழோடு வாழ்ந்து தனித்து நின்று போராடிய எங்கள் முட்டாசு கவி முத்துக்களாய் சிதறவிட்ட பாடல்கள் எத்தனை எத்தனை. பாப்பா பாடல்கள் தொடங்கி பாவையருக்கும் பைந்தமிழுக்கும் நூற்ற கவி எத்தனை எத்தனை. நிந்தனை செய்தோரை நீரிடும் வார்த்தைகள் கொண்டு நிலத்திய கவி எத்தனை எத்தனை. ஒடுக்கு முறைக்கு ஓங்கி ஒழித்த அவன் கவிதைகள் பின்னாளில் பகுத்தறிவை கிளறிவிட்டன. அடிமைக்கும் கயமைக்கும் பாடை கட்டிய அவன் பாடல்கள் இன்றும் நின்று பேசுகின்றன. அடிமைக்கும் கயமைக்கும் பாடை கட்டிய அவன் பாடல்கள் இன்றும் நின்று பேசுகின்றன. பீடை அவன் வாழ்வை முற்றுகையிட்டாலும் சோடை போகாத நேத்திர கவியழகன் எங்கள் பாரதி. எட்டயபுரத்தின் எங்கள் பாரதி எத்தனை காலங்கள் கடந்தும் வேரூன்றி விழுதலிருந்து நிற்கின்றன அவன் பாடல்கள். மிக நல்ல புத்தகம் எங்கள் பாரதி. சத்தியம் நின்று நித்தியம் சொல்லும் அவனது வாழ்வியல் வறுமையோடு விலை போகாது. பவிசான வாழ்க்கை இல்லை, பார்க்க சொகுசும் இல்லை. கவித்துவம் நிறைந்த அவனது பயணம் கடைசி வரை நீடிக்கவும் இல்லை. சொற்ப காலம் வாழ்ந்தாலும் சிற்ப செதுக்களோடு கற்பக கவி புனைந்த எங்கள் பாரதி தமிழின் கண்களாய் ஒளிர்கின்றான். விடுதலை கவியே, தமிழில் நீ வாழ்வாய். தமிழே உன்னை வாழ்த்த மறைவு என்பது உனக்கு இல்லை. நிறை மனதோடு மலர் தூவி தமிழ் கவியால் போற்றுகின்றேன். வாழிய உன் தமிழ், வாழிய உன் வழித்தடம், வாழிய உன் தமிழ், வாழிய உன் வழித்தடம். நன்றி. சூழ்ந்தாலும் சோடை போகாத, வீடை சூழ்ந்தாலும் சோடை போகாத உண்மை ஆழமான கருத்தாக கவிதையே அவரின் கவிதைகள். சுந்தர தமிழால் தானும் கண்ணும் கருத்தாக கவிபாடி சொல்லும் இயலாக கவி புயலாக கவியோடு இதமாக கவிபாடி இசைவாக எமை மாற்றி தரமான கவிதந்து சென்று விட்டார். நன்றி சகோதரி ஆர்ஏ கலா அவர்களே, நன்றி. அடுத்து வருகிறார் நிலா மகள். நிலவின் செல்ல மகள் இவரோ, நிலவின் செல்ல மகள் இவரோ. தமிழ் தீபம் எங்கள் பாரதி என ஒரு துணை தலைப்பை எடுத்து தமிழை தன் வரிகளால் மெருகேற்றினார் பாரதி. அதனை மேலும் மெருகேற்ற வந்திருப்பாரோ நிலாமகள். நிலாமகளே வருக, நற்கவி தெருக. ஈன்றெடுத்த தாய்க்கும் வார்த்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். உறவுகள் அனைவருக்கும் நற்றமிழ் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். தமிழின் தீபம் எங்கள் பாரதி, தமிழின் தீபம் எங்கள் பாரதி. தமிழின் தீபம் ஏந்தி வந்தார் எங்கள் பாரதி. தாய்மொழியின் செம்மையை உயர்த்தினார் எங்கள் பாரதி. சங்கிலி முறிக்கும் சிங்கக்குரலவர், சாதி மத சுவர்களை உடைத்தவர். சுதந்திரம் என்ற சொல் உயிராயிருந்தது, சுயமரியாதை என்ற தீ மனதில் எரிந்தது. சுதந்திரம் என்ற சொல் உயிராயிருந்தது, சுயமரியாதை என்ற தீ மனதில் எரிந்தது. பெண்ணின் உரிமையை உலகறியச் சொன்னார், புதிய சமத்துவம் பூமியில் விதைத்தார். எழுந்திரி இந்தியா என்று முழங்கினார், எண்ணிய முடிதல் வேண்டுமென்று உணர்த்தினார். இளைஞரின் இரத்தத்தில் உற்சாகமூட்டினார், இருள் சூழ்ந்த மனங்களில் ஒளியேற்றினார். தமிழின் இனிமையை உலகுக்கு காட்டினார், தாயின் மொழியை தலையில் தூக்கினார்.
கவிதை வரிகளில் கனல் பொங்கியது. கண்ணீர் துடைக்கும் கருணை தங்கியது. விடுதலை பறவை விண்ணில் பறந்தது. வீரத்தின் இசை நாட்டில் முழங்கியது. அச்சமில்லை என்று ஆவியூட்டினார். அடிமைத்தனத்தை முறியடிக்க கற்றுத் தந்தார். பசியும் வறுமையும் போக வேண்டும் என்றார். பாசமும் சமத்துவமும் நிலைக்க வேண்டும் என்றார். அறிவே சக்தி என்று அறிவுறுத்தினார். அன்பே அழகென்று அழகுறப் பாடினார். பாரதியின் சொற்கள் பொற்கதிர் போன்றவை. பாரதியின் எண்ணங்கள் விடியல் போன்றவை. எப்படி? பாரதியின் சொற்கள் பொற்கதிர் போன்றவை. பாரதியின் எண்ணங்கள் விடியல் போன்றவை. தமிழரின் மார்பில் என்றும் வாழ்வார். தலைமுறைகள் உள்ளத்தில் தீயாய் நிலைப்பார். குயிலின் குரலில் கவிதை பாடினார். கொடியின் நிழலில் கனவு நட்டார். சிறு குழந்தைக்கும் சிந்தனை தந்தார். சிறந்த மனிதனாக வாழ வழிகாட்டினார். தமிழோடு பாரதி ஒன்றாய் நிற்கின்றார். தமிழரின் உயிரோடு என்றும் திகழ்கின்றார். தமிழோடு பாரதி ஒன்றாய் நிற்கின்றார். தமிழரின் உயிரோடு என்றும் திகழ்கின்றார். நாம் சொல்லும் ஒவ்வொரு தமிழ் சொல்லும், நாம் சுவாசிக்கும் சுதந்திர நொடியிலும் பாரதியின் ஆவி ஒலிக்கின்றது. புதிய உலகம் உருவாகின்றது. நாம் சொல்லும் ஒவ்வொரு தமிழ் சொல்லும், நாம் சுவாசிக்கும் சுதந்திர நொடியிலும் பாரதியின் ஆவி ஒலிக்கின்றது. புதிய உலகம் உருவாகின்றது. வாய்ப்பு தந்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி மகிழ்கின்றேன். தாய் மண்ணின் உயிரானவள் நான் உங்கள் நிலாமகள். நன்றி. அட அட துணை தலைப்பு கொடுத்தாலும் அதை அருமையாக சொல்லிவிட்டார். பெண்ணின் உரிமையை உலகறியச் சொன்னவர் பாரதி. பெண்ணின் உரிமையை உலகறியச் சொன்னவர் பாரதி. அள்ளிச் செருகிய வார்த்தை கோப்புகளை அழகாக புடமிட்டு காட்டிவிட்டார். நற்கவி தந்த நிலாமகளே, நன்றி அம்மா, நன்றி. அடுத்து கவி பாட வருகிறார் ஆர் இந்திரா காந்தி. இவரிடம் கவித்திறமை உண்டு, அதனிடம் ஒரு மயக்கம் உண்டு. அதனிடம் ஒரு மயக்கம் உண்டு. பாரதி மேல் காதல் கொண்டு, அதனாலே பாரதியின் உயிர் மூச்சு தமிழென கவிபாட போகின்றார். பாரதியின் உயிர் மூச்சு தமிழென கவிபாட போகிறார். வருக வருக நற்கவி தருக. தாத்தா பாட்டி பேசிய தரமான தங்க தமிழது. பொதிகை மலையில் பிறந்து அகத்திய திருவாயில் மலர்ந்து அகம்புறம் என பிரிந்து இயல்சை நாடகம் என முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவன் ஓலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழியில் தவழ்ந்து கம்பனியின் கவிதையால் மணந்து பாரதி வரிகளில் மிளிர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் கலங்கரை விளக்காக நிமிர்ந்து இன்னும் இளமை என திகழ்ந்த தமிழ் அத்தமிழை வாய்மணக்கம் மனம் பூரிக்க மாற்றுமை பொழிந்த தமிழமுதம் கலைவட்டம் மூடாக நகருக்குள் நுழைந்து உணர்வுடன் உயிர் கொடுத்த கலைஞர்களின் ஆழ்ந்த மனதில் உறைந்து அந்நிய மொழி எது வந்தாலும் என் தமிழ் மொழிக்கு நிகரில்லை என பறைசாற்றும் என் மொழியான தமிழ் மொழிக்கு தலை வணக்கம். தமிழெண்ணை ஈன்றெடுத்த தமிழ் சான்றோர்க்கும் சிரம் தாழ்த்தியவளாய் தலைமைக்கும் வணக்கம் உரித்தாகட்டும். என் கவியின் தலைப்பு பாரதியின் உயிர் மூச்சு தமிழ். சங்கம் கண்ட தமிழனின் வாரிசடா நாம். தலை குனிந்து வாழாத தனித்துவம் கொண்ட மறவரினமடா நாம். தலையிறந்தாலும் தன்னுடன் சாயாத தனி தமிழனியின் மரமடா தமிழனியின் பண்பாட்டை பறைசாற்ற மார்பு தட்டி எழுந்த மான தமிழனடா நம் பாரதி. மொழி வந்தாலும் செம்மொழியாம் தமிழ் மொழி என உயிர் மூச்சாய் கொண்டவன் அவன். மொழி வந்தாலும் செம்மொழியாம் தமிழ் மொழி என உயிர் மூச்சாய் கொண்டவன் அவன். பல மொழிகள் பாதாளத்துள் தள்ள நினைத்தாலும் பார்வோற்றும் மும்மொழியை பக்குவமாய் பக்க வேறாய் அனைத்திட்ட பாரதியின் உயிர் மூச்சடா தமிழ். புதை தோன்றி புதைக்கும் அம்மவரை எடுத்தறிய துணிந்து நின்றவடா பாரதி.
புதை தோன்றி புதைக்கும் அம்மவரை எடுத்தறிய துணிந்து நின்றவனடா பாரதி. அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என கேட்ட விந்தை மனிதர்களை தலை கவிழ்த்து பட்டங்கள் பெற்று சட்டங்களால சரித்திர தமிழை விசித்திரமாய் எடுத்துரைத்த விந்தை மனிதனடா அவன். பட்டங்கள் பெற்று சட்டங்களால சரித்திர தமிழை விசித்திரமாய் எடுத்துரைத்த விந்தை மனிதனடா அவன். அறிவை தந்து அழியா வரம் பெற்ற தமிழ் மொழியை இன்சுவையோடும் இன்முகத்தோடும் மழலை செல்வங்களையும் நாவில் தவள என் தமிழ் மொழிக்கு உரம் ஊட்டி உயிர் கொடுத்த வள்ளல் அவனடா. கவிதையோடு கலைத்தமிழையும் கிள்ளி எடுத்து அள்ளி கொடுத்த தயால குணமுள்ள பாரதியின் உயிர் மூச்சடா தமிழ். கவிதையோடு கலைத்தமிழையும் கிள்ளி எடுத்து அள்ளி கொடுத்த தயால குணமுள்ள பாரதியின் உயிர் மூச்சடா தமிழ். தரங்கட்ட மனிதனையும் அச்சமில்லை என தரமாக்கிய தங்க மகனடா அவன். காலத்துடன் போட்டியிட்டு கதிரவனாய் உதித்தவனடா. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழியை எங்கும் காணவில்லை என மார்பு தட்டிய மரத்தமிழனின் உயிர் மூச்சடா அவன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழியை எங்கும் காணவில்லை என மார்பு தட்டிய மரத்தமிழனின் உயிர் மூச்சடா தமிழ். மாதவம் செய்த மங்கை அவளை இழிவு செய்யும் மடமையை அளிப்போம் என அன்னை தமிழ் மீது ஆணையால் உரைத்த தமிழனடா அவன் மூச்சு தமிழ் மூச்சடா. மாதவம் செய்த மங்கை அவளை இழிவு செய்யும் மடமையை அளிப்போம் என அன்னை தமிழ் மீது ஆணையாய் உரைத்த தமிழனடா அவன் மூச்சு தமிழ் மூச்சடா. சிறைவாசம் தான் இருந்தும் சித்திரவதையால் துடித்தும் சீர்முக தமிழை சிந்தாமல் சிகரம் தொட காலத்தால் உருவாக்கி எதிர்காலத்தை உருவாக்கிய சிற்பி அவர். சாகா வரம் பெற்ற கவிதையால் தனித்தமிழை நிலைநாட்டிய நீதி அரசன் அவர். இளவயது திருமணத்தை இளவயதில் எதிர்த்து தமிழ் பண்பாட்டை தனதாக்கிய தரமான மைந்தனடா அவர். சிந்தனையை சிதறாமல் நொறுங்காமல் விவேகமாக தூண்டிட உயிர் மூச்சாய் நின்ற தமிழடா. கவிதையின் போக்கை மாற்றிய பிதாமகன் அவர். சுவை புதிது, பொருள் புதிது, பல புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை என பெருமையோடு மார்பு தட்டிய மொழி தமிழ் மொழி. அதுவே அவன் உயிர் மொழி. சுவை புதிது, பொருள் புதிது, பலம் புதிது, சொற்புதிது, சோதிமிக்க நவகவிதை என பெருமையோடு மார்பு தட்டிய மொழி தமிழ் மொழி. அதுவே அவன் உயிர் மொழி. திங்களோடு செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் மண்ணோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என பாரதி வழித்தோன்றல் பாரதிதாசனம் போற்றி புகழப்பட்ட தமிழ் மொழிக்கு நிகரான மொழி தரணியில் இல்லை என தமிழ் மொழிக்கு நிகரான மொழி தரணியில் இல்லை என பெருமிதத்தோடும் பெருமூச்சுடன் விட்ட மொழி என் தமிழ் மொழி. பெருமிதத்தோடு பெருமூச்சுடன் விட்ட மொழி என் தமிழ் மொழி. பல மொழிகளுக்கு தாய்மொழியாக இருந்தும் தனித்துவத்தை இழக்காத தமிழ் மொழி அது பாரதியின் உயிர் மொழி. பல மொழிகளுக்கு தாய்மொழியாக இருந்தும் தனித்துவத்தை இழக்காத தமிழ் மொழி அது பாரதியின் உயிர் மொழி. பாரதி வழி தொடர்ந்து தமிழை வளர்த்து தன்மானம் காத்து தாயே தமிழே உன்னை காக்கும் பணி தெய்வீக பணி என நினைத்து பாரதி வழி தொடர்ந்து தமிழை வளர்த்து தன் மானம் காத்து தாயே தமிழே உன்னை காக்கும் பணி தெய்வீக பணி என நினைத்து தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்த பாரதியின் பாவார விந்தங்களை பணிந்தவளாய் நானும் விடுகிறேன் ஒரு மூச்சு அது தமிழ் மூச்சு. நானும் விடுகிறேன் ஒரு மூச்சு அது தமிழ் மூச்சு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஓங்குக பாரதி நாமம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஓங்குக பாரதி நாமம். வாய்ப்புக்கு நன்றி. மறவற்படைதான் தமிழ் படை குல மானம் ஒன்றே அடிப்படை என்பது போல் அக்கூற்றுக்கிணங்க சிந்தையில் செதுக்கிய வரிகளை சிலர் புத்தியில் உரைக்கவே கூறிட்ட காத்திரமான வரிகளால் நீண்ட கவி தந்து கவி அரங்கையே அசத்திவிட்ட. நன்றி நன்றி. அடுத்து வருகிற என் மதிப்புக்குரிய ஆசிரியை, நல்ல படைப்பாளி, மழலை எழுத்தாளுமை மறுப்போமா கவிபாட இதோ இனிய கவியை இன்புற்று கேட்க இன்முருகனுடன் வருகிறார் தென்மொழி சபா.
பாரதி கண்ட கனவுகள் நனவாகட்டும், பாரதி கண்ட இந்த கனவுகள் நனவாகட்டும் எனும் பொருளில் கவிபாட வருகிற வருக அம்மா வருக, உங்கள் தங்கள் நற்கவியை தருக. அன்னையும் பிதாவையும் புரிய வைத்து ஆசானையும் ஆண்டவனையும் காட்டி அறம் வளர்த்து அன்பை போதிக்கும் அன்னை தமிழே, உன் பொற்பாதங்களை முதலில் பணிகின்றேன் அம்மா. உன் பொற்பாதங்களை முதலில் பணிகின்றேன் அம்மா. என்னையும் இவ்வரங்கில் ஏற்றி திருவிளையாடல் அரண் போல அழகு பார்க்கும் தங்கை சம்பூரணிக்கும், அழகு பார்க்கும் தங்கை சம்பூரணிக்கும் மற்றும் அமைதியாக இக்கவியரங்கை நடாத்தும் கவிச்சுடருக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் சான்றோருக்கும் என் பணிவான வணக்கங்கள் உரித்தாகட்டும். என் பணிவான வணக்கங்கள் உரித்தாகட்டும். பாரதி கண்ட கனவு நனவாகட்டும், நனவாகட்டும். யாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணோம். பாமரர் விலங்குகள் என உலகனைத்தும் மிகழ்ந்து சொல்ல உணர்வு கெட்டு வளர்ந்தோம் நாம். உலகனைத்தும் இகழ்ந்து சொல்ல உணர்வு கெட்டு வாழ்ந்தோம் நாம். நாமம் அது தமிழர் எனக் கொண்டு, நாமம் அது தமிழர் எனக் கொண்டு இங்கு வாழ்ந்திருத்தல் நன்றோ. நன்மக்களே கேளி தமிழரே, இனி தேமதுர தமிழோசை, தேமதுர தமிழோசை உலகமெங்கும் உலகமெல்லாம் பரவும் வகையில் எழுச்சியுடன் இணைந்து நிற்போம். தேமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகையில் எழுச்சியுடன் இணைந்து நிற்போம். தமிழ் மொழி இனியனும் தேன் சொற்கும் இனிய மொழி உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும். இதன் அவா பாரதிக்கு எப்போதும் உண்டு. தேன் சொற்கும் இனிய மொழி தமிழ் உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும். ஜாவல் பாரதிக்கு எப்போதும் உண்டு. உயர்ந்த பெருமை கொண்ட மொழி என பாரதி சொன்ன மகுட வாக்கியம். உயர்ந்த பெருமை கொண்ட மொழி என பாரதி சொன்ன மகுட வாக்கியம் பார் முழுவதும் பரவ வேண்டும், பார் முழுவதும் பரவ வேண்டும். செந்தமிழின் இனிய ஓசை செல்வம் போல நிலைக்கட்டும். வீரம் பேசும் தமிழ் மொழி விண்ணை எட்டும் புகழ்மொழி. நெஞ்சம் நிறைக்கும் இனிமையால் என்றும் வாழும் தமிழ் மொழி, என்றும் வாழும் தமிழ் மொழி. அறமும் அறிவும் சேர்ந்த மொழி, அடையாளம் தாங்கி நிற்கும் மொழி. அறமும் அறிவும் சேர்ந்த மொழி, அடையாளம் தாங்கி நிற்கும் மொழி. உலகின் உயர்ந்த இடத்தினை பெற உழைப்போம் நாம் தமிழோடு. உலகின் உயர்ந்த இடத்தினை பெற உழைப்போம் நாம் தமிழோடு. தேமதுர தமிழோசை திக்கெங்கும் ஒலிக்கட்டும். பாரதி கண்ட கனவுகள் பாரெங்கும் நனவாகட்டும். பாரதி கண்ட கனவுகள் பாரெங்கும் நனவாகட்டும். உடலோடு உயிர் சேர்ந்து உலா வருவது போல், உடலோடு உயிர் சேர்ந்து உலா வருவது போல் உயிருடன் வல்லினம் மெல்லினம் இடையினம் உறவு கொண்டாடி உலகத்தை ஆளட்டும். உயிருடன் வல்லினம் மெல்லினம் இடையினம் உறவு கொண்டாடி உலகத்தை ஆளட்டும். உலகெங்கும் நற்றமிழ் ஓங்கட்டும். நம் பாரதி கண்ட கனவு நனவாகட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ் என தமிழ்த்தாயை வாழ்த்தி வாய்ப்பளித்த நல்லுளங்களுக்கு நன்றி கூறி பொறுமை காத்த அவையோரையும் அன்புடன் பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கனவு நனவாகட்டும், நிச்சயம் நனவாகட்டும். நாமும் வாழ்த்துவோம். நாமும் தமிழரென வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று ஆதங்கத்தோடு கவி பாடினர்.
உருவாகி பல குரலாகி நமக்கு நயம்பட கவிபாடி அமர்ந்து விட்டார் கலைமகள் ஆசையுடன். நன்றி தேன்மொழி சபா அவர்களே, நன்றி. இறுதியாக, மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையினில் தெளிவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைந்த பொருள் கைப்பட வேண்டும். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையில் தெளிவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நினைந்த பொருள் கைப்பட வேண்டும். இது பாரதியின் வரி. தமிழ் ஒளி ஒளி, தமிழின் ஒளி ஒளி. இதைவிட நாம் உணர்வுக்கு என்ன வேண்டும்? இதைவிட நம் உணர்விற்கு என்ன வேண்டும்? இருந்தும் அவரின் ஒரு கவிதை இதோ உங்களுக்காக. இருந்தும் அவரின் ஒரு கவிதை இதோ உங்களுக்காக. சுத்தி வேணா, சுத்தியல் சுத்தி வேணா, ஒரு பேனா கொடு, ஒரு பேனா கொடு. கையுறுப்பின் கவிதை நெருப்பின் விதை, கையுறுப்பின் கவிதை நெருப்பின் விதை. உலகம் மறுப்பின் உதை, உலகம் மறுப்பின் உதை. உன் கவிதைக்கு முளைத்த காலால், உன் கவிதைக்கு முளைத்த காலால் உன் இரு கைகளை மடக்கி வைத்துக் கொண்டு, உன் கைகளை மடக்கி வைத்துக் கொண்டு உள்ளம் கொண்டு எழுது, உள்ளம் கொண்டு எழுது. பழுது ஆகும், பழுது ஆகும். திருத்தி எழுது, எழுதிக்கொண்டே இரு. எழுத்தாளர்களே எழுதிக்கொண்டே இருங்கள், கவிஞர்களே கவி பாடிக்கொண்டே இருங்கள். எப்படி ஒரு கவிதை, என்னையும் உங்களையும் செதுக்கும் கவிதை, என்னையும் உங்களையும் செதுக்கும் கவிதை. இதுபோல் வருமா இன்னொரு கவிதை, இதுபோல் வருமா இன்னொரு கவிதை. விதைப்போம் நாமும் சில விதை, விதைப்போம் நாமும் சில விதை. மரமாகி நிழல் தரும் சோலையாகட்டும், மரமாகி நிழல் தரும் சோலையாகட்டும். நிம்மதி பெருமூச்சு அப்போது விடுவோம், நிம்மதி பெருமூச்சு அப்போது விடுவோம். தமிழ் துணை இருக்க, தமிழ் துணை இருக்க, தமிழுக்கென்று ஒரு இடம் இருக்க, தமிழுக்கென்று ஒரு இடம் இருக்க. எம்மிடம் திறன் இருக்க, எம்மிடம் திறன் இருக்க. ஏற்றுவோம் தமிழொலி, ஏற்றுவோம் தமிழொலி. போற்றுவோம் தமிழ் வழி, போற்றுவோம் தமிழ் வழி. வாழ்த்துவோம் தமிழ் அமுதம் கலை வட்டத்தை, வாழ்த்துவோம் தமிழ் அமுதம் கலை வட்டத்தை. பாரதி இன்று இருந்திருந்தால் இல்லையே தமிழின்